அழகா இப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் 1 hour போடுங்க. நான் வர்றேன். இங்க வருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். பழச பூரா தூக்கி வீசுங்க, சரிங்களா? தூக்கி வீசிட்டு அப்படிதான் இருக்கணும். வாழ்க்கை நம்மளை சாகடிக்கு தான் செய்யும். அது நம்ம நிம்மதியெல்லாம் விடாது நண்பா. ஆனா இந்த வருஷம் நான் சொல்றேன் 100% உங்க லைஃப் மாறிடும். நீங்க வேணா லாஸ்டா ஒண்ணு சொன்னீங்கல்ல, லாஸ்டா ஒரு மெசேஜ் பண்ணீங்கல்ல, அதுவே எனக்கு புரியுது, புரிஞ்சிச்சுண்ணா. லாஸ்டா உங்களுக்கு ஒருத்தர் சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, அதுலயே புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ். இல்ல நண்பா, நீங்க இந்த வருஷம் டிசம்பர் மாசம் லைஃப் மாறி இருக்கும். பாசிட்டிவா அட்டிங்க, பாசிட்டிவா இல்ல பரவாயில்ல, வேலை செய்யுங்க. நீங்க 4 பேருக்கு இந்த மாதிரி பேசி ஏதாவது பண்ணுங்க. டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் போடுங்க. நிச்சயமா வரணும். இது ஆக்சுவலா போன்ல ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல நான் நிச்சயமா பண்றேன். எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பி நண்பா. எனக்கு வந்து என்னன்னா இப்படி கனெக்ட் பண்றதுல எனக்கு அவ்வளவு ஹாப்பினஸ். என்னன்னா ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கு நண்பா. நீங்க யாராவது ஒருத்தருக்கு, ஏன்னா இன்னைக்கு எவனுமே யாருக்குமே சொல்றதுக்கு ஆளையில் நண்பா. எல்லாருமே என்னன்னா சும்மா ஒரு ஃபார்மலுக்கு பேசிட்டு போன வச்சிருக்காங்களே தவிர, எனக்கு ட்ரிங்கிங் பழக்கம் கிடையாது. நான் ஒரு ஃபிட்னஸ் இருக்கிறவன். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்களே சொல்லிட்டு, நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிசினஸ் ஆர் ஃபார் பர்சனல் லைஃப். ஏன்னா உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருக்கும், எனக்கு தேவையானது உங்கள்கிட்ட இருக்கும். ஆனா நம்ம 2 பேருக்கும் யாருமே தெரிஞ்சுக்காம இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நெட்வொர்க்கிங். அதனால இந்த மாதிரி எல்லாமே பேசணும் சொல்லி ப்ரோ. நாம தான் வாய் திறந்து இன்னொருத்த பேசணுங்க. நம்ம கிட்ட இல்ல ப்ரோ, நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து ட்ரிங்கிங், இந்த ஸ்மோக்கிங், இந்த மாதிரி இந்த எதுவுமே எனக்கு கிடையாது. நான் வந்து ஃபுல் ஃபிட்னஸ். எனக்கே ஓகே, லாஸ்டா நீங்க பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல. இல்ல நண்பா, இல்லையா அதான் சொல்றேன்டா. அது இந்த பேசி எல்லாருமே இருந்திருக்கு. நான் இவ்வளவு பேசுறேன். நானும் உன்னை மாதிரி உட்காந்து புலம்பியிருக்கேன் நண்பா. நான் பல மாசம் உட்காந்து புலம்பியிருக்கேன். அதனால அது நடக்கணும்டா. ஓகே, புலம்பி தீர்த்து அடுத்த வேலை பாருங்க. அவ்வளவுதான், முன்னாடி போங்க. அவ்வளவுதான், முன்னாடி போங்க. நீங்க வந்து நீங்க நினைக்கிறத விட நீங்க கேட்பீங்க. அது நமக்கு தெரியாது. அது கண்டிப்பா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, எல்லாம் மாறிடும். எனக்கு 21 ஏஜ் ஆச்சு ப்ரோ. நான் ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஆஸ்பெக்ட்ல நிறைய கத்துருக்கேன் ப்ரோ. லைக் ஃபினான்சஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், நிறைய விஷயத்த நீங்க பேசுறீங்களா. நான் வந்து எல்லாமே நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன். கண்டிப்பா நிறைய விஷயத்துல எடுத்துக்கேன் ப்ரோ. ரொம்ப பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இருக்கு. பட் நான் இங்க என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு தாட் ப்ரோ. அது மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். என்னன்னா, இப்போ ஹியூமனிட்டி இப்போ வந்து நம்ம இப்போ நிறைய எவல்யூஷன் ஆயிருக்குல்ல. நம்ம வந்து எவ்வளவோ எவல்யூஷன் வந்திருக்கோம். நம்ம மைண்ட் வந்து எவால்வ் இருக்கு. ஆக்சுவலி நம்ம இப்ப இருக்க மைண்ட் எவால்வ் இருக்கே 6 மில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு இப்போ. ஆக்சுவலா நம்ம அந்த இப்ப வர காலத்துல வந்து நம்ம டெக்னாலஜி ரொம்ப நம்புறதுனால நம்ம மைண்டோட நம்ம வர்ஷிப் பண்ண மறந்துடுறோம். டு பி ஃப்ராங்க், இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சதுன்னா, நம்ம மைண்ட் வந்து 6 மில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு வளர்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம அனாலிட்டிக்கல் திங்கிங் நிறைய விஷயத்துல. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்ம மற்ற டெக்னாலஜியை நம்பிட்டு நம்ம மைண்டோட பவர்ஸே யூஸ் பண்றது இல்ல. லைக் என்வியா அடுத்தவனை பார்த்து புறம்படுறது. நமக்குன்னு ஒரு பவர் இருக்கிறது நம்ம நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்கல மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு ரைட்டர் எழுதியிருந்தாரு ப்ரோ. அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இல்ல செம்ம மாதிரி சொல்லுங்க. உண்மைதான். நாம அவ்வளவு எவால்வ்டு ஹியூமன் பீயிங்ஸ். ஆக்சுவலா ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் இதெல்லாம் நம்ம எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு அதான் நம்ம படிக்கிறதே இல்லையே. நம்மளை பத்தி நமக்கு எது அதான் ப்ரோ. ஆக்சுவலி நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் வெர்பலாவே நம்ம பல வருஷம் நான் வெர்பலாவே இருந்திருக்கும். மொழியே தெரியாம நம்ம ஒருத்தவங்களோட செய்கையிலே நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஆனா நமக்கு இதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஃபேட் ஆயிட்டு இருக்கு. லைக் நிறைய விஷயத்த நம்ம வந்து மறந்துட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இல்ல அது உண்மைதான் பிரதர். நாம வந்து இப்ப மொழி உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம். நிறைய சைகையில சிலதெல்லாம் வந்து யோசனைகள்லயே சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதான் இவன் கண்ணை பார்த்தாலே அவன் கண்ணை பார்த்தாலே அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்லிடுவான்டா அப்படிங்குவாங்கல்ல. அந்த அளவுக்கு மைண்ட் பவர்ஃபுல்லானது. நான் அது ஒரு டூல் அப்படிங்கிறதே நம்ம மறந்துட்டோங்க. we can do literally anything brother. ஏன்னா
நம்ம டிஎன்ஏக்குள்ள இருக்கிற டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம யூனிவர்ஸ் உருவானதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற மொத்த விஷயமும் நம்மளோட எவல்யூஷனோட மொத்த டேட்டாவும் நம்ம டிஎன்ஏக்குள்ள இருக்கா. எத்தனையோ டெராபைட்டு என்னமோ சொன்னாங்க. அத்தனை டெராபைட்டு உள்ள இருக்கிற அவ்வளவு டேட்டா உள்ள இருக்குது அப்படின்னா அப்ப நமக்கு உள்ள என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம அது எடுக்கிறதுக்கு எதுவுமே முயற்சி செய்யறது இல்லைங்க. அது உள்ள அது வாட்டுக்கு வந்து பழைய பீரோல போட்டு வச்சு படுத்துட்டு இருக்குது. அவ்வளவுதான். நம்ம எக்ஸசைஸ் பண்ணா, நம்ம யோகா பண்ணா, நம்ம மெடிடேட் பண்ணா, நம்மள நல்லா பார்த்துக்கிட்டா அதெல்லாம் வெளியில வரும். நம்ம அதுக்கான எந்த விஷயத்தையுமே பண்றது இல்லை. நாம வந்து we are like lab rats-ங்க. Obviously lab rats being fed with sugar in various forms-ங்க. ப்ராசஸ் சுகர் இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ். அதான் நமக்கு நமக்கு ஃபீட் பண்றது. அதான் நீங்க சும்மா ரேண்டமா எடுத்து பாருங்க. ஒரு மால்ல போய் உட்காந்து எதெல்லாம் சுகர் இருக்கு, எதை சாப்பிட்றாங்க மனுஷங்க அப்படின்னு எடுத்து பாருங்க. நீங்க லேபரேட்டோட கம்பேர் பண்ணுங்க, கிட்டத்தட்ட எல்லாம் அப்படியே பக்காவா மேட்ச் ஆகும். ஸோ அந்த சுகர் சாப்பிட்றப்ப என்னன்னா அந்த சுகர் நீங்க சொல்றீங்க இல்லையா, ஆக்சுவலி சுகர் நம்ம ஓவர் கன்சியூம் பண்றது உண்மைதான். பட் ஆனால் நம்ம இன்ஃபர்மேஷன் நிறைய கன்சியூம் பண்ணிக்கிறோம் தேவையில்லாமே. இப்போ நமக்கு நிறைய ஃபீட்ல வருது இல்லையா, அதுவும் ஒண்ணு இருக்கு ப்ரோ. அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. இப்ப நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதை எதிர்த்து பல கண்டென்ட் வருது. சோ அதனால நம்ம அந்த பண்றதை விட்டுறோம். இல்ல அது நம்ம மேனிபுலேஷன் ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு ப்ரோ. ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு மேனிபுலேஷன். இப்ப என்னன்னா ரொம்ப ஈஸியா ஒரு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறது வந்து மக்களை ஈஸியா நம்ப வைக்க முடியும். காசு வந்து ஈஸியா நம்ப வைக்க முடியும். ஒரு எக்ஸ்ட்ரீம் கெட்டதை வந்து நல்லதுன்னு நம்ப வைக்க முடியுங்க. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பாலிஸ்டர் கிளாத்ஸ்ல. பாலிஸ்டர் வந்து எந்த விதத்துலயும் உடம்புக்கு நல்லது கிடையாது. பட் இன்னைக்கு ஜிம் வேற பாலிஸ்டர் தான். இப்ப நாங்க நாளைக்கு ரோல்ஸ் அவுட் பண்ணுதுன்னா பாலிஸ்டர்ல தான் நாங்க பண்ணி ஆகணும். ஏன்னா காட்டன்ல பண்ண எவனும் வாங்க மாட்டான். ஸோ நம்ம பாலிஸ்டர் பெட்ரோலியமோட பை ப்ராடக்ட். அது வந்து உங்களோட உடம்புக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லடா நீ எவங்கிட்டயுமே சொல்ல முடியாது. நீங்க அதை அங்க வச்சு மேனிபுலேட் பண்ணி மாத்தி வச்சிருக்காங்கல்ல. அதாவது சுகர்ல வந்து ஒயிட் சுகர் கெட்டது, ப்ரௌன் சுகர் நல்லதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நாட்டு சக்கரை நல்லது. ஆனா இதே கெமிக்கல் தாண்டா அதுலயும் போடுறாங்க, இதே பாய்சன் தாண்டா அதுவும். அது மஞ்சள் கலர் பாய்சன், இது வெள்ளை கலர் பாய்சன். இது பேசிக் கூகுள் சர்ச் பண்ணா தெரிஞ்சிடும். ஆனா அதை கூட நம்ம பண்ண மாட்டோம். சுகர்ல எதை தொட்டாலும் தப்புதான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஐ மீன் ரொம்ப மினிமலா தான் பண்ணணுங்கிறது தெரியாது. சார் அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. நிறைய மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எனக்கு சொல்றதுக்கு நம்ம படிச்சாதான் தெரியும். எனக்கு தெரியறதுக்கு 38 வயசு ஆயிடுச்சுங்க. எனக்குமே இன்னும் நிறைய தெரியாது. ஏதோ ஓரளவுக்கு தெரியுது சொல்றேன். ப்ரோ அவரை சொன்னதுனால சொல்ற ஒரு பர்சனல் இஷ்யூ தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா இதுல ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. கேட்டுட்டு ஷேர் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இந்த மாதிரி காலேஜ் தானா, காலேஜ் ஃபீஸ் இஷ்யூ தான். என்னாச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கேட்கறோம். காலேஜ்ல போயிட்டு ஒரு மாசம் டைம் கொடுங்க, எப்படியே ஃபீஸ் கட்டிடுறோம் அப்படின்னு. அவங்க சுத்தமா ஒத்துக்க கூட மாட்டேங்கிறாங்க. இல்ல காசெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. லைக் எப்படி 1 மாசத்துல ரெடி பண்ணி கட்டிடுவோம்னு வச்சுக்கோங்க. அவங்க சுத்தமா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்கண்ணா. ரிசல்ட் வேற தரமா வச்சிருக்கானுங்க. ரிசல்ட் தர மாட்டேங்கிறானுங்க. 2 செமஸ்டர் ரிசல்ட் தர மாட்டேங்கிறானுங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கும் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப வீட்டுல பயப்படுறாங்க ஏதாவது ஆயிரம் அப்படின்னு. அதான் என்ன பண்ற சுத்தம் ஐடியாவே இல்லடா. அது என்ன காலேஜ்னு சொல்லுங்க ப்ரோ. இந்துஸ்தான் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு படூர்ல இருக்கு ப்ரோ. இந்துஸ்தான் காலேஜ் பேசி பாப்பீங்களா? அதுதான் ரொம்ப இதுவா பண்றாங்க. ரொம்ப இதுவா இருக்கு ப்ரோ. ரொம்ப கெஞ்சிட்டோம் வேற. இந்த ஃப்ரைடே தான் ப்ரோ காலேஜுக்கு போனேன். போயிட்டு பேசினேன். சுத்தமா அந்த 1 மாசம் டைம் கொடுங்க அப்படின்றோம். அது கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? எவ்வளவு ஃபீஸ்? 2 lakhs பிரதர். 2 lakhs. இல்ல நாங்க எங்களுக்கு காசுலாம் எதுவும் வேணாம் ப்ரோ. நான் 1-2 மாசம் ரெடி பண்ணி கட்டிடுவாங்க அப்பா அம்மா கடன் ஏதாவது வாங்கி. இல்ல நான் பேசுறேங்க. ஏன்னா எனக்கு ஹிந்துஸ்தான்ல அந்த 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 மெம்பர்ஸ் தான் அது என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த டைரக்டர் அந்த மாதிரி அவர் டைரக்டரா, அந்த டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் வந்து நமக்கு ஃப்ரெண்ட். ஓகே 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 ஓகே. நான் அவர்கிட்ட அவர் ஆக்சுவலா சினிமாக்காரர். ஓகே ஓகே ஓகே. சோ அதனாலதான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.
ஓகே ப்ரோ, நான் பண்ணிருக்கேன் டிஎம், கொஞ்சம் பாருங்க, நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ. ஹாய். சரி சரி ஓகே ப்ரோ, நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ. ஃபைட் பண்ணுங்க கொஞ்சம் கண்டிப்பா கொஞ்சம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. இது மட்டும் டைம் மட்டும் எப்படியே வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ, நான் வேற எதுவும் கேட்கல. நான் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நான் மெசேஜ் பண்றேன், மெசேஜ் டிஎம் பண்றேன். ப்ளீஸ் பண்ணுங்க. பிரசாந்த் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரதர், நல்லா இருக்கும் பிரதர். ஆக்சுவலா ஒரு பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பீக்கர் கிடைச்சது. ரெகுலரா வாங்கலாம், ஏன்னா ஐ மீன் நீங்க பிஸின்னு தெரியும். இல்ல பிரதர், வர அப்படி அவ்வளவு உலக பிஸி இல்ல ப்ரோ, பட் கண்டிப்பா வரேன். இல்ல நானும் ஆக்சுவலா வந்து நெக்ஸ்ட் மந்த் போல கோயம்புத்தூர், இப்ப சென்னையில இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் போனா டைமுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அவினாசி ஸ்டோர் எல்லா வீக் டேஸும் இருக்கா, இல்ல ஐ மீன் எப்படி வீக்கெண்ட்ஸ் மண்டே டு ஃபுல் டே இருக்கும். மேபி இன்னும் ஒரு மந்த்துக்கு அப்புறம் வந்து டியூஸ்டே மட்டும் லீவ் விடலான்னு இருக்கோம். மற்றபடி எல்லா டைம் மந்த்லி எந்த டைம் நீங்க அங்க ஸ்டோர்ல இருப்பீங்க சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நேர்ல பார்க்க முடிஞ்சா ஐ மீன் ஒரு பிங் பண்ணுங்க. நீங்க கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா எனக்கு ஒரு பிங் பண்ணுங்க. சரிங்க, வாங்க தாராளமா வந்து உட்காந்து பேசுவோம். கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு டீயாவது ஒண்ணு சாப்பிடணும்னு ஆசை. ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2-3 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர், பிஎஸ்சி டாக்டர் படிக்கிற ஒரு பையன் சைக்கிளே வந்தாரு, கோயம்புத்தூர்ல இருந்து சைக்கிளிங் பண்ணிட்டு. என்னையா அப்படின்னா சும்மா வந்தனா அப்படின்ட்டு உட்காந்து நான் ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன். என்ன ஏது சூப்பர் பையன். அது மாதிரி ரேண்டமா இப்ப முந்தா கொச்சின் ஒருத்தர் போனார் போல மெட்ராஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஷாப்ல வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றாங்க. அந்த மாதிரி சில பயங்கர சர்ப்ரைசஸ் எல்லாம் அப்பப்போ நடக்குது. எல்லார்கிட்டயும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு தோணாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இப்போ எங்கேயோ ஒரு சென்னையில இருக்கிறேன், இப்ப எனக்கு கோயம்புத்தூர் வந்து அவங்களை பாக்கணும்னு தோணுதுலாம், அவ்வளவு சீக்கிரம் யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. சோ அந்த வைப்ல நீங்க இருக்கிறதுனால தான் எல்லாரும் நாங்க வரணும்னு நினைக்கிறோம். அந்த சிங்க் இருக்குல்ல, நம்ம 2 பேரோட தாட் ப்ராசஸ் சிங்க், அது நிறைய விஷயத்த சிங்க் ஆகிறதுனால தான். இல்ல நம்ம உண்மையா ஜென்யூனாவே என்னன்னா நல்லது பண்ணி மேல ஏறலாங்க, இந்த பெரிய உள்ள எதுவும் கிடையாது. ஸோ நிறைய பேர் நம்ம மேபி we can do some wrong sometimes. ஆனால் இன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நல்லவங்களாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால அந்த வைப்ரேஷன் நிறைய பேர்த்து கூட நம்ம செட் ஆகிருக்குது. சில பேருக்கு செட் ஆகாது, பட் நிறைய பேர்த்து கூட அப்படியே செட் ஆகிருக்கு. ஆனா நான் பர்சனலா நோட்டீஸ் பண்ணது நீங்க பயங்கரமா இவால்வ் ஆயிருக்கீங்க as a person. அது யாரா சொன்னாங்களா? அது இண்டிவிஜுவலாவே நீங்க அது சொன்னாங்களான்னு தெரியல, பட் நான் ரொம்ப நாளா என்னது ரிவ்யூஸ்ல இருந்து பாத்துட்டு வரேன். ஐ மீன் ரிவ்யூல நீங்க எப்படி இவால்வ் ஆனீங்க அதை பத்தி இல்ல, அஸ் அ இண்டிவிஜுவல் அஸ் அ பர்சன் பயங்கரமான ஒரு எவல்யூஷன் இருக்கு. இல்ல அது என்னன்னா அப்புறம் கொஞ்சம் இந்த வயசு ஏஜ் பிளஸ் என்னன்னா பேசிக்காவே என்னன்னா ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பீப்புள். அதாவது மற்றவங்களோட வழி என்னங்கிறத வந்து எப்படின்னா என்னோட பிளேஸ்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனாலே கொஞ்சம் சும்மா ஒரு விளையாட்டு கலாய்க்கிறதுனா கூட கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. அது இல்லை நாம வந்து இன்னும் வந்து வார்த்தைகளை யோசிச்சு பேசணும், இன்னும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத தோணி முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இப்ப ரீசெண்டா அது ஒண்ணுதான் ஒரு மைண்ட்ல. கலாச்சாரமே என்ன ஜாலியா பேசுறதை தவிர இப்ப கோபி சுதாகர் கலாய்க்கிறாங்களா, அந்த கலாய் பார்த்தீங்கன்னா யாரையும் ஹர்ட் பண்ணாது, அது ஜாலியா இருக்கும், எல்லாருமே பார்த்துட்டு. உங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம்லுடைய அந்த ரியாக்ஷன் கூட ஜாலியா தான் இருந்தது, ஒன்னும் ஹர்ட் பண்ற மாதிரி 2-3 இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணீங்க, ஜாலியா தான் இருந்தது, ஜாலியா தான் இருந்தது. அவ்வளவுதான் மீட்டர் பாலா கை பாலா கை பிரசாந்த் எப்படி இருக்கீங்க? பர்சனலா விஷ் பண்ணணும்னு தெரியல பிரதர், பட் மை ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ் ஃபார் த என்டையர் ஸ்டோர் அண்ட் நியூ வெஞ்சர்ஸ். ஸோ மை ஹார்ட்ஃபெல்ட் விஷஸ். அது பர்சனலா விஷ் பண்ணணும்னு தெரியல, பட் வேர்பலா விஷ் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்க எல்லாம் தான் பிசினஸ், நீங்க
இட்ஸ் நாட் அபவுட் பிசினஸ் பிரதர், இட்ஸ் ஜஸ்ட் அபவுட்னா சொல்றேன் அந்த ஒரே சேம் மைண்ட் செட், அந்த பீப்புள் பாசிட்டிவிட்டி. ஸோ அதனாலதான். பட் ஃபேமிலி எல்லாம் போயிட்டு அந்த இது கட் பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. கஸ்டமர் நீங்க தான் பார்ட் ஆஃப் பிசினஸ், நீங்க தான் எல்லாமே. ஏன்னா நான் அவினாசில நம்பி ஸ்டோர் ஆரம்பிக்கிற காரணம் என்னன்னா, எங்கேயாவது நம்ம ஃபாலோவர் போறப்போ வர்றப்போ ஏதோ ஒரு வகையில, ஏன்னா நான் அவினாசியில் இருக்கிற லோக்கல் பீப்புள் நம்பி நான் தொழில் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா அவங்கள எனக்கு யாருமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்விட்டரு இவங்கதான். ஸோ உங்களாலதான் அதோட ஸ்டார்ட்டுங்க. நீங்க தான் இந்த ஜம்ப் ஸ்டார்ட் தர்றீங்க. அதுக்கப்புறம் மேபி அவினாஷ் பீப்புள் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. அது வேற. நிறைய பேர் கேட்டாங்க என்ன ரேண்டமா ஒரு இடத்துல இருக்கு கடை அப்படின்னு. இல்லைங்க, நான் வந்து நம்ம கஸ்டமர் வருவாங்க, நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு வந்து நான் தைரியமா சொன்னேன். ஸோ அது நடக்குது, அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. வரும் ப்ரோ, நெக்ஸ்ட் மந்த் போல வரும்போது நான் டிஎம் பண்றேன், இல்லை ட்வீட் போறேன், இன்ஸ்டால பண்றேன். ப்ளீஸ் வாங்க ப்ரோ. கண்டிப்பா பிரதர், நேர்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் பிரதர். பாலா சொல்லுங்க. பாலா சாந்தா, என் பேர் பாலா. நான் வந்து நியூயார்க்ல இருக்கேன். ரொம்ப வருஷமாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு என்ன ஐக்கு முன்னாடியே அந்த டைப்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். உங்க growth நல்லா இருக்கு. இந்த இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, 2024 ஹெல்த்னு, அது வந்து ஒரு ரொம்ப அருமையான விஷயம். அதுல என்னன்னா நீங்க போட்டிருக்கீங்க ஆல்ரெடி டிசிப்ளின். இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை நம்ம ஸ்கூல்ல நிறைய கேட்டிருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா காலேஜுக்கு அப்புறம் அப்படியே அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில இல்ல போயிடும். அந்த வாழ்க்கை அந்த காலையிலே யாருமே சொல்லி கேட்க மாட்டாங்க. அது தமிழ்ல சொல்றதுக்கு பல பேர் கஷ்டப்படுறாங்க. ஒழுக்கமா இருக்கிறதுன்னா வேற மாதிரி நினைக்கிறானுங்க. ஆனா வந்து எல்லாத்துலயுமே ஒழுக்கமா இருக்கிறது இருக்குல்ல. நம்ம ஒரு ப்ராசஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஒழுக்கமா இருந்தா ரிசல்ட் தன்னால வரப்போகுது. நாளைக்கு உங்களுக்கு பணமோ நல்ல வாழ்க்கையோ கல்யாணமோ ஏதோ குழந்தையோ ஏதோ நடந்தாலும் அதை என்ஜாய் பண்ற டயத்துக்கு நீங்க இருக்கணும். அந்த ஹெல்த்தோட இருக்கணும். ஒரு $1 மில்லியன் ஆகலாம், மல்டி மில்லியனர் ஆகலாம், பில்லியனர் ஆகலாம். ஆனா அந்த டைம் எனக்கு ஹெல்த் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த விஷயம் ஒன்ன மட்டும் தான் சொல்ல வந்தேன். அந்த டிசிப்ளின்றது நீங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுல இம்பார்ட்டன்ட் யூ நீட் சப்போர்ட். அதை கரெக்டா நீங்க ஒரு 5 AM குரூப்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்காது. ஏன்னா நாங்க ஒரு 3 வருஷம் முன்னாடி இங்க ஆரம்பிச்சு நானும் என் ஒய்ஃபும் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது அந்த மாதிரிதான், லைக் மியூச்சுவலா சப்போர்ட் இங்க அவ்வளவு இருக்காது. ஸோ மியூச்சுவலா எனக்கு ஒய்ஃப் நம்மளுக்கும் அப்படி சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கிறது தான். ரொம்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குரூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100 பேர் வந்துட்டாங்க. காலையில எல்லாரும் நடந்துட்டு செல்ஃபிஸ் போடுறோம், ஸ்கிரீன்ஷாட்ஸ் போடுறோம். சின்ன மோட்டிவேஷன் தான். என்னன்னா முதல் நாள் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் போட்டோம். அண்ட் செகண்ட் டே பாத்தீங்கன்னா அது 3 நாள் ஆச்சு. அப்படி நிறைய பேர் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மைண்டாவே பாத்தீங்கன்னா எல்லாருமே இவன் போடுறான்டா அப்படின்ட்டு, சரி இதுக்காண்டியாவது இன்னொரு கொஞ்சம் நடப்பண்டா அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் போடுறாங்க. அது எப்பவுமே குரூப்பா பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த்தே வேற போல. எனக்கு என்னன்னா அதை எங்க எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபியூச்சர்ல நல்லா இந்த 1 வருஷம் 2 வருஷம் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல மேபி எல்லாரும் மீட் பண்ணி எல்லாரும் கம்பைண்டா காலைல ஒரு 5 மணிக்கு ஒரு வாக்கிங் போகணும். எங்காவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டோ எங்காவது ஒரு இடத்து போயிட்டு 5 AM காலைல எந்திரிச்சு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வாக் போயிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி, அது ஒரு மூவ்மெண்டா மாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆக்கிட்டாங்கன்னா போல இங்க அது சினிமா கூட எனக்கு தெரிஞ்சு பெரிய பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த லேசியா இருக்கிறத வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த 10 மணிக்கு எந்திரிக்கிறது, 11 மணிக்கு பல்லு வளர்க்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. அது வந்து ரொம்ப ஒரே ஒரு பயம் அதுதான். நம்ம ஊர்ல ராத்திரி சாப்பிடுறது வந்து ரொம்ப நிறைய ஆயிடுச்சு கடந்த ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா. அது நிறைய வந்து நம்ம யூடியூப் கல்ச்சர் நம்ம போடுறோம், யூடியூப் வீடியோ போடுறோம். இந்த கண்ட கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டு கண்ட மசாலாவை போட்டு போடுறத பூரா வந்து திங்கிறத வந்துங்க. அது ஆக்சுவலா என்னன்னா அந்த ஃப்ரேமுக்கு காட்டுறப்ப பயங்கரமா இருக்கு போல. அது சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. அதை எடுத்துட்டு நாமளும் போய் என்னங்க அது என்ன சிக்கன், நீ தம் சிக்கன், ஃப்ரை சிக்கன், சைனீஸ் சிக்கன், 3D சிக்கன், என்ன சிக்கன் பண்ணாலும் அது நாமக்கல் சிக்கன் தான். அது அங்கிருந்தா வருது. அந்த போந்தா கோழி தான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன உட்காந்து என்ன போய் புல்லுமே அது ஒண்ணும் கிடையாது. அதுல உட்காந்து அந்த இது போடுறானுங்க. அந்த கோழி தான் திருப்பி மாறி வேற ஷேப்ல திங்கிறோம். அப்புறம் போட்டு சுகர் போடும், கெவண்டர்ஸ், அந்த ஜூஸ், இந்த ஜூஸ், கிரீம் ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி, எந்த ஃபேக்டரிக்கு அதுக்குள்ள என்ன இருக்குது? என்னன்னு இருக்குன்னா சர்க்கரை இருக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. இல்லைன்னா சர்க்கரை குறைச்சாலே போதும்.
ஆமா ப்ரோ, வேற ஒரு பேர்ல ஒழிச்சு வச்சிருக்கானு, இல்லாட்டி சர்க்கரைய சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் அந்த டோஸ்னு ஒழிச்சு வச்சிருக்கானு உள்ள. இது என்னன்னா அதை கன்சியூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது சரியில்லை, இது எப்படி சரியில்லாம எப்படி சரியா இருக்கும். ஸோ அதோட பேஸ் என்னன்னா போல கொஞ்சம் இந்த ஆக்டிவிட்டி வந்து என்னன்னா கேட்டேன், 5 AM போடுறீங்க 6 AM போடலாம்ல, இல்லை ஈவினிங் 5 PMல, இல்லை 5 AM தான் டிசிப்ளின். இப்போ நான் 11 மணிக்கு பேசுறேன்னா நான் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணுங்க. ஒய்நாட்னு ஒரு காலைல எந்திரிக்கிறப்ப ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்த முடிச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் பண்றப்போ அந்த டேவோட பாசிட்டிவிட்டி வேறீங்க. ஸோ அது உங்களுக்கு யூனோ பெட்டர், ஏன்னா நீங்க யூஎஸ்ல இருக்கீங்க. ஏன்னா யூஎஸ்ல வந்து ஒருத்தன் போய் வாழ்றதே கஷ்டங்க, இன்னொன்னு அது வாழ்ந்து ஜெயிக்கிறது எவ்வளவு. எல்லாரும் இந்தியால இருந்து என்னவா எப்படி பாப்பாங்கன்னா, அவன் அமெரிக்கால இருக்கான்டா ஜாலிடான்னு. அமெரிக்கால போய் இருந்து வத்தான் தெரியாது என்ன மேட்டர்னே புரியுங்க. ஏன்னா அமெரிக்கா எவ்வளவு டஃப்ங்கிறது அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. அது வந்து தீல நடக்கிற மாதிரி இங்க அமெரிக்கால வாழ்றது அங்க இருக்கு. ஏன்னா இல்ல ப்ரோ, அவ்வளவு லோன்லினஸ் இருக்கு. இன்னொன்னுங்க, அந்த எக்ஸ்ட்ரீம் குளிர்ல இப்ப நீங்க இருக்கிற ஏரியாலாம் குளிரான ஏரியாங்க. அதுல போயிட்டு அந்த வின்டர் ஜாக்கெட்டு, சம்மர் ஜாக்கெட்டு, வின்டர் டயரு, சம்மர் டயரு, ஷவலிங்கு, மயிறு, மட்டன், அவ்வளவு விஷயம் இருக்குங்க. அது எல்லாம் தாங்கி இன்னொன்னு அந்த குளிர்லைங்க நமக்கு இப்ப பேசிக்கா ஊட்டி போனாலே 2 நாள் என்ன ஏதோ டீயே குடிச்சிட்டு கம்முன்னு ஓரத்துல படுத்தலான்னு தான் இருக்கும். வெளியில போறக்கே நமக்கு தோணாது அந்த குளிர்ல. அந்த குளிர்ல வந்து ஒரு லைஃபே வாழணும்னா அதுக்கு எவ்வளவு வேலை செய்யணும் நம்ம. அந்த சீதோஷன்ல வந்து வெளியில ஸோ அது நிறைய மோட்டிவேஷன் வேணும் ப்ரோ. ஸோ ஐ திங்க் அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. யூஎஸ்ல வாழ்றதுங்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கல. நிச்சயமா அப்படி கிடையாது. இப்பயுமே நான் 2-3 டிகிரி செல்சியஸ்ல தான் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு வாக் போவேன், லஞ்ச் முடிச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சு அந்த வாக்கு 2 டிகிரியோ 3-4 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியே. அந்த குளிர்ல தான் ஜாக்கெட்டு நீங்க சொன்ன எல்லாம் போட்டுட்டு தான் வாக் பண்ணிட்டு போயிட்டு. அது பரவாயில்ல, அது ஆனா ஹெல்த் முக்கியம் அப்படிங்கிறது. கொஞ்சம் வெயில் இருக்கு, பரவாயில்ல, அதை வச்சு பேசிக்கிறது அப்படி. சரிங்க, ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா, மத்தவங்க தேங்க்யூ. பிரசாந்த் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ப்ரோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. அப்புறம் நீங்க பிஸ்னஸ் மேனா நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இயர் எண்ட்ல நீங்க என்ன ஒரு டார்கெட் உங்களுக்கு செட் பண்ணிருக்கீங்க? ஏதாவது டார்கெட் நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பிரதர். என்னன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது 2020ங்க. பிசினஸ் வந்து ஓரளவுக்கு வெளில தெரிய ஆரம்பிச்சது 2022ங்க. ஓரளவுக்கு போன வருஷம் ஓரளவுக்கு நல்ல டீசன்ட், போன வருஷம் இல்ல அதுக்கு முந்தின வருஷம் நல்ல 2022 டீசென்டான ஒரு சேல் ஆரம்பிச்சது. 2023 அதை விட ஒரு அதோட 300% ஜாஸ்தி ஆச்சுங்க. ஸோ இந்த வருஷம் என்னன்னா அதை விட ஒரு 300% பண்றதா கோல் பிரதர். அதான் கோல். அது என்னன்னா ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டரி, அவுட்லெட்டு, ஆன்லைன் எல்லாம் சேர்த்து ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். அந்த டார்கெட் ரீச் பண்ணிட்டா மேனேஜருக்கு வந்து வீடு கட்டித்தரேன். அது வீட்டு கட்டுறதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி வந்து கம்பெனி ஏற்றுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் டார்கெட்டுங்க. இந்த வருஷம் பயங்கர டஃபா இருக்கும் ப்ரோ ஆப்வியஸ்லி. வருஷம் ஏன்னா நம்பர்ஸ் நாங்கள் வச்சிருக்கிற நம்பர் ரொம்ப ஜாஸ்திங்கிறப்போ ரிஸ்க்கும் ஜாஸ்தி ப்ரோ, செலவும் பயங்கர ஜாஸ்தி ஆகுங்க. எவ்வளவு கம்மி டீம் வச்சு எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்க முடியுங்கிறத ட்ரை பண்றோம். நம்பர் எக்ஸாக்டா சொன்னா தப்பா இருக்கு, பெருசா தெரியும் போது, ஆனா அது செலவும் அவ்வளவு பெருசு. ஸோ அதனாலதான் நம்பர் சொன்னேன். கண்டிப்பா நம்பர் சொல்ற அளவுக்கு நிலைமை வந்தப்போ நிச்சயமா நான் சொல்றேன். ஆப்வியஸ்லி பிரைவேட் லிமிடெட் ஆகத்தான் போறோம். பிரைவேட் லிமிடெட் ஆகிறப்ப நீங்க எல்லாருமே வரவு செலவு பார்க்கத்தான் போறீங்க. ஸோ ஐ திங்க் இந்த வருஷம் பிரைவேட் லிமிடெட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, கங்க்ராட்ஸ் ப்ரோ. வாழ்த்து. நன்றி ரஞ்சித் ப்ரோ.
ப்ரோ அப்புறம் இந்த கோட் மூவி ஏதாவது அப்டேட் இருக்குங்களா? பழைய லியோம் அளவுக்கு இது ஹைட் இல்லாத மாதிரி ஏதாவது தெரியுது உங்களுக்கு? தெரியல. அப்படிதான் இருக்கு. விஜயண்ண படம் எல்லாமே அப்படிதான் அப்படியே ஆரம்பிக்கும். அப்புறம் பக்கத்துல ரிலீஸ் போறப்ப அப்புறம் பூரா தியேட்டர் எல்லாம் போய் நம்ம ஆளு தொங்குவாங்க. அதனால அது நடந்துரும். அதெல்லாம் இன்னும் இப்பதானே அப்புறம் ஷூட்டிங்கே போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு போஸ்டர் பார்த்துருக்கோம், 2 போஸ்டர் பார்த்துருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இன்னும் உள்ள போக போக அவர் வெங்கட் பிரபு அவர் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டார். நான் நிச்சயமா அதை நான் பயங்கரமா நம்புறேன். ஏன்னா அவருக்கு இது ஒன்ஸ் இன் லைஃப் சுட்டி பாரு. அதை அவர் மிஸ் பண்ணி எல்லாம் தூக்கி வீச மாட்டாரு, உறுதியா தூக்கி வீச மாட்டாரு. அவரோட ஸ்டைல் ஒண்ணு நிச்சயமா பயங்கரமா தரமா ஒண்ணு டெலிவர் பண்ணுவார். அது நிச்சயமா நடக்கும். ஓகே ஓகே ப்ரோ. யாரு மனிஷ் ஹை டிஜே ஜெயன் பிஎஸ்டி ஜெயன் ஐ திங்க் ஜெயன் தான் வந்ததோ இன்னைக்கு. பிரசன்னா ஹை பிரதர். அண்ணா அந்த சோஃபா அந்த பையன் இருப்பாங்க, அவனை பாத்தீங்களா? அவனை ஏன்னா ரொம்ப ட்ரோல் பண்றாங்க எல்லாரும். சின்ன பையன் ரொம்ப அவ்வளவு இதுவா இருக்கு. சின்ன பையனா வந்துட்டு அவ்வளவு இது பண்றான். பிரதர் இவனு நிறைய பேர் சம்பாதிக்க விட அந்த பையன் ஜாஸ்தியா சம்பாதிப்பான். அந்த பையன் அந்த குட்டியூண்டு பையன் அவன் ஒரு மூளை யூஸ் பண்ணி அவன் என்ன பிரதர் பண்றான்? அவன் என்ன கஞ்சாவா விக்கிறான்? இல்ல சோஃபா தானே விக்கிறான் என்ன? சோ அவன் அவனோட இது யூஸ் பண்ணி பாவம் பிரதர். அவன் ஒரு தொழில் கண்டுபிடிச்சு ஒரு பையன் ஒரு குட்டியூண்டு பையன் அந்த தொழில் பண்ணி நிக்கிறான் பிரதர். அவன் ஃபேமஸ் ஆகி நிக்கிறான். நீங்க என்னடா பண்ணிட்டீங்க அப்படின்னா அவனே இந்த ட்ரோல் பண்றானுங்களா அவனு எல்லாம் அவனே திருப்பி கேள்வி கேட்டுட்டானுங்கன்னா இல்லை சிரிச்சுக்கிட்டு அந்த பையன் தான் இவனு எல்லாம் பார்த்து சிரிக்கணும். டு பி ஆனஸ்ட் பெரிய தொழில் பிசினஸ் மேனா வருவான் பிரதர். அந்த பையன் பெரிய அதுதான் நமக்கே பார்க்கும்போது அப்படி இருக்கு ப்ரோ. இப்படி சின்ன பையனா இருந்துச்சு இப்படி பண்றோம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல ப்ரோ. உழைக்கிறான் ப்ரோ. இந்த சோஃபா அப்படி வருதுங்க இது வருதுங்க ஏதோ ஒண்ணு பண்ணி அதை சேல் பண்ணணும்னு ட்ரை பண்றான் பாருங்க. அது அப்படித்தான் ப்ரோ. அது அப்படித்தான் வரும். ஏன்னா அந்த வறுமையில அந்த பையன் இருந்த அவன் வறுமையில இருந்து தான் வந்திருப்பான். அந்த வறுமையில் இருக்கும்போது என்னன்னா எதாவது பண்ணி ஜெயிச்சிடணுங்கிற அந்த வெறி வருவேன். ஸோ அது ஒவ்வொருத்தர் கிளிக் ஆகும், இன்னொருத்தர் கிளிக் ஆகாது. பட் இதே மாதிரி எத்தனை பசங்க ட்ரை பண்றாங்க தெரியுங்களா? இந்த வறுமையில் இருக்கிற பசங்க எவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க தெரியுங்களா? ஸோ அதை நக்கல் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் நம்ம ஆளுகளோட மிகப்பெரிய ஒரு பேட் கேரக்டர் என்னன்னா ஒருத்தன் கஷ்டப்படுற வரைக்கும் உட்காந்து உச்சுன்னு உச்சு ஓட்டிட்டு இருப்பானுங்க பாத்தீங்கன்னா. ஐயோ பாவட்டு. ஒருத்தர் நல்லா ஆயிட்டானா ஐயா இவன் பணம் சம்பாரிச்சிட்டானா அப்படின்ட்டு அவனை திட்டுறது. பணம் சம்பாரிச்சா அவனை செலிப்ரேட் பண்ணுங்கய்யா. அவன் மேல போறான்னா அவனை செலிப்ரேட் பண்ணுங்க. அது என்ன தப்பு இருக்கு? பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய கொலை குற்றம் கிடையாது. அவன் பணக்காரன் ஆகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒருத்தர் பணம் சம்பாரிச்சாங்கன்னா அவனை மனசார வாழ்த்துவேன். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். எவனுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? அப்படிங்கிறப்போ மனசார வாழ்த்துங்க. ஒருத்தர் சம்பாரிச்சா அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இல்ல இப்படி யூடியூப்ல யாராவது ஒருத்தர் பல லட்சம் சம்பாதிட்டு பல கோடி சம்பாதிட்டு. ஏன்னா அது அவனோட ஹார்ட் ஒர்க். நாம போய் ஒர்க் போடுறது இல்லையா? நாம கான்ட்ரிபியூட் பண்றது இல்லையா? ஸோ அவனோட உழைப்பு அவன் ஜெயிச்சுட்டு போறாங்க. நான் அதை நினைக்கிறப்ப நம்ம லைஃப்லயும் நல்லது நடக்கும். நம்ம அடுத்த லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சதுனாலே நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா நான் இது என்னன்னா நான் பெரிய புத்தர் கிடையாது. நானும் உங்களையே மாதிரி இருந்திருக்கிறேன். நான் இந்த கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இவன் என்ன பெரியவனா அவன் என்ன பெரியவனான் இருந்திருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வயசாக அறிவு வருது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவு வருது. ஹலோ ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ. தனஞ்சயன் என்னோட ஷார்ட் நேம் டிஜே. உங்களோட ஜெர்மனி ஃபேன். சோ லாஸ்ட் டைம் நம்ம டைம் ஸ்பேஸ் பாஸ்ல பேசிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆமா எப்படி இருக்கீங்க ப்ரோ? கங்க்ராட்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ரோட் சவுத் கடைக்கு அவங்க பார்த்தேன், வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஸோ அப்புறம் அப்பப்போ நீங்க இந்த டயட் அந்த இது ஹெல்த்தியா இருக்கு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா அந்த ட்வீட் எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும். என்ன ப்ரோ பண்றீங்க நீங்க டெய்லி? ஆக்சுவலா ஏதாவது ஒர்க் அவுட் மாதிரி ஏதாவது பண்றீங்களா?
ஸோ ஏதாவது ஆமா ப்ரோ, காலையில அதான் ப்ரோ வாக் வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த டம்பிள்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த வேலைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடைக்கு போய் அப்படியே பார்த்துட்டோம். இல்லைன்னா மெட்ராஸ் போனோம்னா அங்க நல்லா நடக்கிற இடம் இருக்கு, ஸோ அங்க அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். பட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும்ல, கண்டிப்பா ஏதோ ஒரு வாக். இந்த வருஷம் என்னன்னா கொஞ்சம் பாடியை வந்து பாக்குற அளவுக்காவது ஷேப்பு கொண்டு வரணும்னு ஆசைங்க. ஏன்னா அதாவது போட்டோ எடுத்தோம்னால நேரா நின்னா பீரோ மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நேரம் நின்னா மனுஷன் பாக்குற அளவுக்காவது உடம்பு இருக்கணுங்கிற ஒரு ஆசை. அது சேம் ப்ரோ, அதேதான் ப்ரோ. நான் கூட லாஸ்ட் 4-5 இயர்ஸா நானும் வந்து என்ன சொல்றது, ஹெல்த்தை வந்து ரொம்ப இந்த ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாம, ஸோ இப்போதான் இந்த வருஷம் தான் ரெசல்யூஷன் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 20 minutes வாக் டெய்லி பண்ணோம். எதுவுமே பண்ணலாம், அட்லீஸ்ட் வாக் 100% பண்ணுறோம். ஏன்னா சம்பாதிக்கிற காசுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம இருக்கிறோம். ஏன்னா ஒரு காலத்துல பேங்க் பேலன்ஸா வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி இருக்கும், இங்க வந்து பழைய கஞ்சி சாப்பிட்டு இருக்கோம், சுகர் வந்து. அதனால அது இங்கெல்லாம் எப்படி தெரியுமா ப்ரோ, இங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆன வந்து யங்ஸ்டர்ஸ் கிடையாது ப்ரோ. இங்க 70 வயசு 80 வயசு ஓல்டு பீப்புள் கூட ஓடிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கும்போது என்னடா இது, நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதனாலதான் ஆக்சுவலா ஸோ அவங்க வந்து மெயினா வந்து அவ்வளோ வாழ்றது 80-90 வரைக்கும் வந்து அவங்களோட டிசிப்ளின்ல தான் அந்த ஜெர்மன் இன்ஜினியரிங்கே வருது. இப்ப ஜெர்மனி வந்து ஏன் வந்து ஆட்டோமேட்டிவ்ல இல்ல இன்ஜினியரிங்ல வந்து அவ்வளவு, ஏன்னா நாங்க இன்னைக்கும் பாருங்க, இப்ப நம்ம மேயரன்சின்னு ஜெர்மன் மிஷின்ஸ்ல அதுலதான் நிட் பண்ணுது, நம்ம கவர்மெண்ட் அதுதான் நிட் பண்றோம். என்னன்னா அந்த மிஷினை பாத்தீங்கன்னா அதோட ப்ரொசிஷன் அதோட வேலைப்பாடை பார்த்தோம்னா ஏன்னா இவ்வளவு அப்படியே ஆர்ட் மாதிரி ஒரு மிஷினே பண்ணிருக்கானுங்க. எந்த அளவுக்கு ஒரு யோசிப்பாங்கன்னா அந்த யோசனை எங்க இருந்து வருது அப்படின்னா அவன் லைஃப் ஸ்டைல் தான் வருது. அவன் லைஃப் ஸ்டைல் அவ்வளவு டிசிப்ளின்டா அவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்கிறங்காட்டி தான் அவன் வந்து அவன் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ்லயும் அந்த எக்ஸாக்ட்லி ப்ரோ, எக்ஸாக்ட்லி ஆட்டோமேட்டிவ்ல டாப்ல இருக்காங்க. எந்த கன்ஸ்ட்ரக்ஷனா கூட ஆகட்டும் ப்ரோ, நிதானமா எவ்வளவு டைம் ஒரு பாயிண்ட்ல யோசிச்சேன். என்னன்னா இதெல்லாம் எப்படா, அதாவது இப்ப சுவிட்சர்லாண்ட்ல ஏடா வெறும் டூரிஸ்ட் மட்டும் தான் சம்பாதிக்கிறானோ எப்படின்னு பார்த்தா, நான் எடுத்து ஒரு சிஎன்சி மிஷினோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல, அதை வந்து ஃபாலோ ரொம்ப எதுவும் பார்த்தா பிடிச்சிருச்சு. எடுத்து பார்த்தா உலகத்துல இருக்கிற பெரிய டாப் ப்ரொசிஷன் டூல்ஸ் மெஷின்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றது சுவிட்சர்லாண்ட் பிராண்ட் ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அவன் வந்து அங்கத்தான் ப்ரோ டெக்னாலஜியோட அந்த டெக்னாலஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்றவனா அவன் இருக்காரு. நாம வெளியில சுவிட்சர்லாண்டா அவனுங்களா பாத்தீங்கன்னா சும்மா டூரிஸ்ட் பார்க்க நம்ம உள்ள வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் அப்ளை பண்ணி இந்த உலகத்துக்கு தேவையான பொசிஷன் மெட்டீரியல்ஸ எல்லா பெரிய நாடுகளும் அதான் பண்ணிட்டு இருக்குது. நாம வந்து ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி தந்துட்டு இருக்கோம். நம்ம அவ்வளவுதான். ஜப்பான் ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், சுவிட்சர்லாண்ட் ஆகட்டும், நமக்கு தேவையான மெஷினரி கோர் மெஷினரி எல்லாம் ஜப்பான்ல இருந்து பாருங்க. இப்ப நான் ஒண்ணுமே இல்ல ப்ரோ, நம்ம பேண்ட்டுக்கு போடுற ஜிப்பர்ஸ் வந்து YKK ஜிப்பர்னு போடுறாங்க. அது மேனுஃபேக்சர் மத்திய பிரதேசம், பட் அதோட ஐடியா எங்கன்னா ஜாப்பனீஸ். அவன் எங்க அதுல இருந்து ஐடியா பிடிச்சிருக்கானா, ஜிப்போட இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இன்டர்லாக்கிங் அந்த உட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போல்ட் நட்டே இல்லாம வந்து அவனுக்கு ஒரு ஜாயின் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய கலை ஜப்பான்ல. அது வந்து ஒரு 300-400 வருஷமா இருக்கிற ஒரு கலை. நீங்க அதுல இருந்தெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஜிப் பண்ணிருக்கானுங்க. எந்த ஜிப்ல அந்த ஜிப் மாதிரி இருக்காது. அந்த ஜிப் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட குவாலிட்டி சுத்தமா வர மாட்டேங்குது. அப்ப என்னன்னா நம்ம இதெல்லாம் அங்கிருந்து வருதுன்னு பார்த்தா பேசிக்கா அவங்களோட டிசிப்ளின் தான் ப்ரோ, டிசிப்ளின் 100% டிசிப்ளின் ஆக்சுவலா. அப்ப நாம டிசிப்ளின் இல்லாம நாம என்ன பண்றோம்னா நாம வந்து வெறும் லேபரர்ஸா இருக்கிறோம். we are not inventors, we are not manufacturing, we are not inventing. இதெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம ரொம்ப கொஞ்சம் பேர் நமக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு நம்ம பண்றது வந்து ரொம்ப ப்ரொபோர்ஷனேட்டா ரொம்ப 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 கம்மியா இருக்குது. அதனாலதான் இன்னுமே ஜெர்மன் கார்ஸை வந்து நம்ம ஸ்டெபிலிட்டிக்கும்
ஜெர்மன் மிஷின்ஸ் ஸ்டெபிலிட்டிக்கு நம்ம இந்தியன்ல இருக்கிற இந்த இன்ஜினியர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை தாண்டி இருக்கணும் நம்ம நேரம் தாண்டலன்னா நம்ம கிட்ட அந்த டிசிப்ளின் வந்து கொஞ்சம் கம்மி. அதுக்கு நம்ம இல்லன்னு இல்ல, நம்ம பிராண்ட்ஸ் நாமளே இஸ்ரோ ராக்கெட் விடுறோம், நம்ம அந்த அளவுக்கு அறிவாளிகள் இருக்கிறோம். பட் இன்னுமே நம்ம நிறைய அறிவாளிகள் நம்ம இருக்க நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோமோ இல்ல நமக்குள்ள இருக்கிற முருக தட்டிட்டு எழுத்தாம இருக்கிறோம்னு நினைக்கிறேன். கரெக்ட். டிசிப்ளின் நீங்க சொன்னா 100% கரெக்ட். அது இல்லாம வந்து இவங்க வந்து ரொம்ப நேரம் எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. 9 to 5 9 to 6 தான். ஓகேங்களா? சோ அந்த டைம்ல வந்து எவ்வளவு குவாலிட்டியா பண்ண முடியுமோ அவ்வளவு குவாலிட்டியா பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் ஒர்க் பண்ண சொன்னா கூட போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா ஏன்னா சூ பண்ணலாம், நீங்க எம்ப்ளாயி வந்து சூ பண்ணலாம் எம்ப்ளாயரை. சோ அந்த மாதிரி இங்கெல்லாம் லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குங்க. அதான் ப்ரோ, அது பெருசா வளர்ந்து வாங்க ப்ரோ. ஜெர்மனில பெருசா வளர்ந்து வாங்க. நிறைய பேரு நாளைக்கு பெருசா வளர்றப்ப நம்ம பசங்களை கூப்பிட்டு போய் ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு தாங்க. ஏன்னா அவன் லைஃப், அவன் குடும்பம், அவனோட சந்ததி ஃபுல்லா மாறும் ப்ரோ. ஷூர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தா உங்க கடைக்கு வர பாக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க ப்ரோ, நான் வந்து மீட் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, கதிர் ப்ரோ ஹை, ரியா ஹை. ரியா என்ன ரியா? ஹாய் ரியா. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா. ரியா ஷாவா உங்க பேரு? ரியா ஷா. ஓகே சூப்பர்மா. எங்க இருந்து பேசுறீங்க? மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸா? ஆஹா, ஓகே. நீங்கதான் பெரிய பஞ்சாயத்தே போயிட்டு இருக்கேன் மால்தீவ்ஸ். இல்ல, உங்க பிஎம் வந்ததுக்கு பிறகு இவ்வளவு பெரிய பிரச்சனை. டேக் வந்து நினைக்கிறேன் ஒரு 3 days வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. So it's always a clash between India and China when it's come to இல்ல என்ன மேட்டர்னா, மால்தீவ்ஸ்க்கு போவாதுன்னு மால்தீவ்ஸோட படத்தை வச்சே போட்டுருக்கானுங்க. உச்சகட்ட காமெடி தான். ஒரு 4-5 பேர் செலிபிரிட்டிங்க மால்தீவ்ஸ் போட்டோ எடுத்து மால்தீவ்ஸ் போவாதீங்க லட்சத்தீவ்ஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் போட்டோ போட்டிருக்காங்க. காமெடி நடந்துட்டு இருக்குது. இல்ல, டூரிஸ்ட் எடுத்தா கூட ஆஃப்டர் சைனா இட்ஸ் இந்தியன்ஸ் தான். நிறையவே வந்து இந்த ஹனிமூன் கப்பல்ஸுக்கு அவங்களுக்காக செப்பரேட் ஐலண்ட்ஸ் ரிசார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு. அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் which they can afford. So அதெல்லாம் நின்றும் நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்லமா, they will sort it out. Diplomacy will work and they will somehow China leaning-ஆ நீங்க போனீங்க அப்படின்னா இந்தியா obviously opposite பண்ணுவாங்க. பட் தென் அப்படியே என்டையரா அப்படியே டூரிஸ்ட் பாப்புலேஷன்லாம் நிக்காதுன்னா. I don't think the current government is much favor on China because அவங்க வந்து நிறைய funds also projects எல்லாமே they have taken over. இல்லம்மா, சைனாக்கார எப்படி தெரியுமா, அந்த பாஸ்கரன்ல மொட்டராஜேந்திரன் கிட்ட கடை வாங்குற மாதிரி தான். அதுதான் சைனா. நீ அதாவது என்னன்னா ஸ்ரீலங்கா இப்படித்தான் முடிச்சானுங்க. ஸ்ரீலங்கான்னா எப்படின்னா, since I'm a Sri Lankan, actually they have even built Chinese colonies and also in the port cities. Ella project, பண்ணி full காசு தர மாதிரி தந்துட்டு அப்ப திருப்பி கேட்பாங்க. திருப்பி கேட்கறப்ப நம்ம ரிசோர்சஸ் ஃபுல்லா உறிஞ்சிருப்பாரு. அதுலயே வேற கடன் மேல கடன் சைனாவுக்கு. என்ன பண்றாங்கன்னா இது மேல மேல கடன் கொடுத்துட்டே இருக்காங்க. அது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி. அதே டைம் மால்தீவ்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க because they took over these the bridge பண்ற எல்லாம் projects. I think India was handling airport எல்லாம். India built the airport. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குள்ள வந்து பயங்கரமா பண்ணி தரேன்னு சொல்லுவான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ற மாதிரி பண்ணி காசும் தர மாதிரி தருவான். தந்து obviously they will bribe every politician, every guy left and right they will bribe. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துருவானுங்க. அந்த நேஷனோட கண்ட்ரோல் எடுத்து அப்புறம் அவனை போட்டு அவன் தலையில ஏறி ஆடுவானுங்க. அது இது வந்து அவனோட பேட்டர்ன். அது இது இங்கன்னு இல்லை, ஆப்பிரிக்கால நிறைய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் கென்யாலாம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட தலை விரிச்சு ஆடுற பஞ்சாயத்தெல்லாம் இருக்குது. இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு போட்டு தட்டி. அது அவனுக்கு இன்டென்ஷன் என்னைக்குமே இல்ல. இன்டென்ஷன் வந்து என்ன, சைனா வந்து மால்தீவ்ஸ்க்கு நல்லது பண்ணா யாரு வேண்டாங்கிற பண்ணிட்டு போகலாம் அப்படிங்களா தாராளமா. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று நோண்டுவானுங்க, இந்தியாவை நோண்டுவானுங்க. அவனுக்கு வேலையே இந்த இந்தியாவை நோண்டுறதுதான். அது
அதுதான் அவ்வளவு காலங்காலமா பண்ற வேலை. ஐ ஹோப் இதுல பாவம் நீங்க மால்தீவ்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் நேஷன், அது ஜாலியா ப்ராஸ்பரஸா இருக்க வேண்டிய ஒரு நேஷன். ஏன்னா and also Maldives எடுக்கிறப்போ there is a hand from Arab, the Arab League on இருக்குல்ல, so they also have upper hand on Maldives. So China they don't want India to get involved. Arab League is involved, then they will not yes, because most funds come from them. So ஆமா, ஏன்னா இப்போ கரண்ட் கவர்மெண்ட் இஸ் மச் ஃபேவர் ஆன் சைனா. ஸோ இதுக்கு முதல்ல இருந்த கவர்மெண்ட் புதுசாக தான் பிரசிடென்ட் காட் எலெக்டட். த ப்ரீவியஸ் பிரசிடென்ட் வாஸ் ஃபேவர் ஆன் இந்தியா. ஸோ அதனால இப்போ இவங்க வந்த பிறகு எல்லாம் ப்ராஜெக்ட் டு கிட் பேக் டு சைனா. ஸோ அதுதான் ஒரு கிளாஷ். டிப்ளமசி வில் ஹேப்பன் அண்ட் தே வில் சார்ட் அ வே அவுட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சேம் தானே ஸ்ரீலங்கா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த பைபாஸ் ரோடு எல்லாம் இவங்க தானே போட்டு இருந்தானுங்க. அப்புறம் போட்டுட்டு நான் சோரா சொல்றேன், இந்த இப்ப வந்து இந்த எக்கானமிக் இஷ்யூல இவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கும், சைனாவோட பங்கு. ஏன்னா அது வரைக்கும் ஸ்ரீலங்கா ஓரளவுக்கு டீசென்டா தானே இருந்தது, ஒரு மாதிரி நல்லா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பாக்குறப்ப. ஏன்னா நல்ல நேஷனு, கிளீனா வச்சிருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு கல்ச்சர் இருக்கிற ஒரு நேஷன். அந்த ஃபைட் எல்லாம் விடுங்க, அது எத்தனிக் ஃபைட் எல்லாம் ஓகே. இங்க எந்த சின்ஹலியும் பேடு கிடையாது, அங்க எங்க இருக்கிற எந்த தமிழ்ஸும் பேடு கிடையாது. அந்த கவர்மெண்ட்ஸ் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களுக்கு பிரச்சனையை தவிர மக்கள் தே ஆர் ஆல்வேஸ் வெல் பிஹேவ்ட் அண்ட் தே ஆர் வெரி நைஸ் பீப்புள். Rajapaksa regime is, எப்படியுமே அவங்க வந்து China favor, and also எப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த they have much the properties எல்லாமே they have sold to them, and also there's a lot of அதாம்மா இவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டா அவன் அமெரிக்கால எல்லாம் சொத்து வாங்கிட்டானுங்க. சைனா கொடுத்த லஞ்சத்துல இவன் வாங்கிட்டான். மக்கள் எங்க போவான் பாவம்? மக்கள் சிரமப்படுறான்ல. ஒரு இன்னைக்கு வந்து இந்தியா ரூபியில ₹1 அங்க ₹5 ஆகி போச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இந்தியா ரூபியில dollar is now 380. ஸ்ரீலங்கா is 380 தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப என்ன இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 to 6 years எடுப்பாங்க எconomy wise at minimum ஒரு ஒரு லெவலுக்கு வரதுக்கு. So I think the current president is trying his best. இதுல வந்து இந்தியா தான் ஹெல்ப் பண்றது, பட் பெனிஃபிட் எல்லாம் சைனா எடுத்துக்கிறாங்க. இந்தியா வந்து மானிட்டரி ஹெல்ப் சரி, எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு லோன் தந்துருக்காங்க. அவ்வளவு தூரம் மாரலா சப்போர்ட் பண்றாங்க. They should understand who is their friend and who is their enemy. I really hope they do. மால்தீவ்ஸ் அதேதான் பாவம். மால்தீவ்ஸ்ல இப்ப எப்படி என்னன்னா, இப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் they can't just ask simply China to move out. They won't. அப்படி மூவ் அவுட் பண்ண சொல்லிட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா then give back our money. அதுதான் சொல்றான் அவன் தான் அதான் சொல்றானே. அவன் கந்து வெட்டியவன். நீ ஃபர்ஸ்ட் பார்த்தனா காசு கொடுக்குற மாதிரி வந்துருவான். வந்து லாக் பண்ணான்னா அந்த நாட்டை அது போக பிரைட் பண்ணிடுவான். பிரசிடென்ட்டை பிரைட் பண்ணிடுவான். எவன் ஹெட்டா இருக்கானோ அவன் பிரைட் பண்ணிடுவான். பண்ணிட்டு அப்புறம் காசு திருப்பி கேட்கறப்ப ஆப்வியஸ்லி தே வில் பி ட்ரெயின்ட் அவுட் ஆகும்போது திருப்பி கொடுக்க முடியாது. அப்ப தே வில் ஹேவ் an upper hand. இது வந்து அவன் இன்னைக்கு யூஸ் பண்றது இல்லாம இது வந்து பழங்காலத்து டெக்னிக். அவன் உள்ள நுழையிற நாடுகள் எல்லாத்தையும் லாவோஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்டை முடிச்சிருப்பானுங்க சைனாக்காரனுங்க. அது அவங்களோட பிளட்லயே இருக்கிற ஒரு மேட்டர். ஐ மீன் அந்த சைனீஸ் கவர்மெண்ட் சொல்றேன். அகைன் சைனீஸ் பீப்புள் they are nice people actually. They are actually சைனாக்குள்ளேயே நிறைய அப்ரூவ் இருக்கு. நிறைய அந்த கவர்மெண்ட்டை வந்து தூக்கி வீசணுங்கிற கோவம் வந்து எல்லாத்துக்குமே அந்த சைனீஸ் பீப்புள்லயே நிறைய பேருக்கு அது இருக்குது. They are actually very hard working and very nice people. But அவன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. Actually அவங்க கம்யூனிஸ்ட் தான் என்ன 100% கம்யூனிஸ்ட். ஆமா, அந்த ரெஜிம் வந்து ரொம்ப மோசமான ஒரு ரெஜிம். அது வந்து சிசிபின்னு சொல்லுவானுங்க. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ரெஜிம். அது நீ இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி மேனிபுலேட் பண்ணாங்கன்னா, இந்த பிரைவேட் லோன் ஆப்ஸ் மூலமா உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த லோன் ஆப்ஸ்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்ட லோனை தந்துட்டு அதுல கந்து வெட்டி மாதிரி பண்ணி திருப்பி கேட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணி, அப்ப இதெல்லாம் விசாரிச்சு இதோட ஆரம்பம் எங்கன்னு பார்த்தா டெல்லி பக்கத்துல அங்கெல்லாம் போய் பார்த்தா யாரு பிரைமரி ஃபண்டர்னு பார்த்தா சைனீஸ் கம்பெனிஸ். ஸோ அது நீங்க எங்க போனீங்கனாலும் அந்த ஈவில்குள்ள எவன் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் இருப்பான்.
இந்த ஈவலா யோசிக்கிறது சைனாக்காரர். கோவிட் இஸ் a classic example தானே. அண்ணா எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க? It came from them, no? இன்னைக்கு வரைக்கும் அதை ஒத்துக்கவே மாட்டானுல்ல. சரி கோவிட் நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணு சொல்லு, ஒத்துக்கவே மாட்டானுங்க. அது போனது. ஆனா உண்மை தானே, நம்ம ரொம்ப அவனுக்கு இருந்தாலும் இருந்துச்சு. Okay, Anna, it was nice talking to you. Take care. Good night. Thank you, ma. Take care, ma. Bye, ma. Kadir bro, hi bro. Hi bro. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஆக்சுவலாக உங்கள் ஷாப் ஓப்பனிங் எப்போ வந்திருந்தேன். டிஷர்ட் நல்லா இருக்கு ப்ரோ, குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கு. இப்போ ஆக்சுவலாக இந்த ஃப்ரெஞ்ச் டெரி ஷார்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு கிரீன் கலர் ஸ்வெட் ஷர்ட் போட்டிருந்தீங்க, 3 daysல சேல்க்கு வருது அப்படின்ட்டு. வருது கண்டிப்பா. இந்த ஸ்வெட் ஷர்ட் ஆக்சுவலா என்னன்னா நாளைக்கு போட்டோகிராஃபி, நாளைக்கு போட்டோ ஷூட், நாளைக்கு நைட்டு, நாளானிக்கு போட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஆமா வந்து சேல். ஏன்னா அது ஷாப் மட்டும் தான் ஒரு குவாலிட்டி பண்ண முடியும் அப்போ அர்ஜென்ட்டுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சு, டைம் எடுத்துக்கிட்டு அது பண்ணோம். ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அயன் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு போட்டோ ஷூட் பண்ணிட்டு நாளானிக்கு அது வந்துருக்கு உறுதியாக வந்துருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. தென் ப்ரோ இல்லை யூஸ்வலாக நீங்கள் அந்த ஃபினான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாம் பேசுவீங்க. ஸோ அந்த நாலேஜ் இருந்தாலும் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி எல்லாம் கொஞ்சம் நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கெல்லாம் இப்போதான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுனாலதான் வந்து இதாயிடுச்சு. ஏன்னா பிசினஸ் இந்த வட்டி விகிதம் இது எல்லாமே தெரியலன்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அளவுக்கு ஆயிடுச்சு. எத்தனை ரூபா வட்டிக்கு நம்ம சம்பாதிச்சா எத்தனை ரூபா வட்டி கட்டி உயிரோடு இருக்கலாங்கிறது அது அந்த அளவுக்கு இப்ப யோசிக்க வேண்டியதா போயிடுச்சுங்க. நான் அது கண்டிப்பா ப்ரோ அது ரெகுலரா அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது இந்த ஸ்பேஸ் போக ட்ரை பண்றது. போட்டுட்டு நான் பேசுறதை விட நான் பெரிய ஞானி கிடையாது. உண்மையாலுமே ஃபினான்ஷியல் லிட்ரேட் பீப்புளை நம்ம பேச வைப்போம். ஒரு டாபிக்கா எடுத்து பேச வச்சோம்னா ஐ திங்க் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆமாங்க ப்ரோ. இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து இப்போ மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் அதோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நார்மலா லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கு எல்லாம் வந்து சப்போஸ் ஏதாச்சும் அப்ப அவங்களுக்கு எதுவுமே ரொம்பலாம் இல்லை, ஒரு 10,000 ரூபா அங்கேயும் இங்கே புரட்டி ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பஞ்சாயத்தே இருக்காதுங்க. ஆனா அதுல அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் ஏமாத்திடுறாங்க. அதுல என்ன பிரச்சனைனா அதுல இருக்கிற எயில்மெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றது இல்லைங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க ஆட் பண்ண முடியும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்ன எயில்மெண்ட் அதெல்லாம் செக் பண்ண முடியும். இவங்க என்னன்னா டம்ப் பண்ணி விட்டு ஓடிடுறது இல்லை, அதை பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா போதும், ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 to 8,000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா நீட்டா ஒரு 5 to 10 லட்ச ரூபாய்க்கு கவர் இருக்கு. அது இந்த 5 to 8,000 ரூபாய் பார்த்தா டென்ஷனா தான் இருக்கும். என்னடா வருஷம் 8,000 ரூபாய் கட்டுறமே எதுக்குன்ட்டு. ஆனா ஒரு சிக்னஸ் வரும்போது டக்குனு ஒரு ஹாஸ்பிட்டல் பில் 2 லட்சம் ஆகும்போது அது கிளைம் ஆகி 1,50,000 திரும்பி வரும்போது தான் புரியுவேன் ஆஹா ஆன விஷயம் அப்படின்னு. ஏன்னா நான் இப்ப இன்சூரன்ஸ் போட்ட உடனே கோவிட் வந்துருச்சு எனக்கு. கோவிட் வந்து இப்ப இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு ஒரு மீறி போனா ஒரு எல்லாம் சேர்த்தா ஒரு 50,000 60,000 கட்டியிருக்கணுங்க போட்டதுல இருந்து. ஆனா அந்த கோவிட்ல இருந்து மட்டுமே எனக்கு திருப்பி ரீஃபண்டா வந்து வந்தது மட்டுமே 90,000 ரூபாய் 95,000 ரூபாய் வந்துச்சு. ஸோ என்ன லாஸ் இருக்கு எனக்கு? ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்திங்க, ஆனாலுமே அதை போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு பேரண்ட்ஸ்க்கு எதுனா ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணணும், நம்ம யாரையும் கேட்க முடியாது. யாரை போய் கேட்கணும்? இன்ஸ்டன்டா இல்லாட்டி ஏதாவது க்ரௌட் ஃபண்டிங் தான் பண்ணணுங்க. ஸோ அப்போ அந்த சிரமத்துக்கு போக வேண்டாம்ட்டு புடிவாதமா அந்த இன்சூரன்ஸ் பாலிசி. அது போக இன்சூரன்ஸுமே எந்த கம்பெனில போடுறோம், அது என்ன பாலிசி, இதெல்லாம் நிறைய பேசணும் ப்ரோ. பேசினாதான் உண்மை புரியும். அது அதான் ப்ரோ. அதுலயே ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசினா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸே கவர் பண்ணி ஒரு 20,000 25,000 ஒரு 10 lakhsக்கு எடுத்தீங்கன்னா அதுலயே கவர் பண்ணிக்கலாம் ப்ரோ. அது போக இப்போ ஏஜ் 60க்குள்ள பேரண்ட்ஸ்குள்ள எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாகும். அதனால நிறைய இருக்காங்க ப்ரோ. நிறைய இருக்கு. அதான் இதெல்லாம் என்னன்னா பேசணும் ப்ரோ. பேசணும், நான் படிக்கணும், நம்மளை எஜுகேட் பண்ணிக்கணுங்க. எஜுகேட் பண்ணாலே உண்மை நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும். இல்ல அதான் நீங்க இப்போ சேவிங்ஸ் பண்றீங்க இல்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அதுல எல்லாமே ஓகே. பட் இது முக்கியமா ஹெல்த் இன்சூரன்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அதுல அப்படியே ஒரு திடீர்னு 5 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு பில் வந்துச்சு அப்படின்னா இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே போயிடும், இதுவரை கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு உங்க ஃபேமிலி செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட மக்களே. நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி விற்கல, ஜஸ்ட் இருக்கிற உண்மையை சொல்றேன். ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலயும் நிறைய போகஸ் இருக்கு, நிறைய ஏமாத்திடுவாங்க. கரெக்டான கவர் கொடுக்காம நிறைய எக்ஸ்பென்ஸ் பத்தி சொல்லாம பண்ணிடுறாங்க. அது இல்ல, பட் அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட் நிறைய இருக்குங்க. அது ஃபினான்ஷியல் நிச்சயமா ஒரு நாள் டீடைல்டா அது பேசணும், கதை நிச்சயமா பேசணும். அண்ட் ஓகே ப்ரோ. ஸோ அதான் நீங்க அந்த ஸ்டாக்ஸ் பத்தியும் பேசியிருந்தீங்க. ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சதும் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதான் ப்ரோ. அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸை ஒவ்வொரு இடத்துல கூப்பிட்டு நான் அதான் இதை வந்து ஒரு சீரியஸான ஃபாரமா மாத்தி விடுறாங்க. நான் பார்க்க ஒரு டைமிங் பிடிச்சிடுறேங்க, இந்த வருஷம் பிடிச்சிடுறேன். ஒரு 10 to 12 வச்சா ஓகேவா, கரெக்டா இருக்குமா? அதான் ப்ரோ கரெக்ட். ஏன்னா காலையில் நீங்க வேற 5 o'clock எந்திரிக்கணும். ஏன்னா உங்களுக்கு 12 o'clock மேல இது பண்ணா தான் அந்த டோபமைன் எதுவும் சொல்லுவாங்க, கரெக்டா இதாகும். 10 to 12 வச்சுக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்ரிடே வர பாக்குறேன். நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஃபினான்ஸ் பத்தி முதல்ல ஆரம்பிப்போம். நிறைய இருக்காங்க இங்க, நிறைய படிச்சவங்க, நிறைய பேங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் உட்காந்து அவங்களோட பேசுவோம். என்ன ஃபினான்ஸ்னா என்னன்னு பேசுவோம். பேசிட்டு ஃபன் பண்ணுவோம். ஒரு ஃபன்களோட மேக்சிமம் இந்த சினிமா நாயத்தை கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு பிரயோஜனம். ஏன்னா சினிமா ஆபீஸ்ல ரிவ்யூ பார்ப்பீங்க, அது போதுங்க. சும்மா உட்காந்து எப்ப பார்த்தாலும் எங்க தேட்டர் இருக்கு, என்ன தவிக்குது, என்ன இது, அதையே பேசிட்டு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு டாபிக் பேசிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஸோ அதனால பிரயோஜனப்படுற மாதிரி நிச்சயமா டாபிக்ஸ் எடுத்து பேசலாம். ஸோ தேங்க்யூ ஆல். ஆட் பண்ணி நான் கோச்சுக்காதீங்க ஸ்பீக்கரா. நாளைக்கு பேசுறேன். தொண்டை தண்ணி ஊற்றி சும்மா டெஸ்டிங்க்கு போட்ட ஸ்பேஸ் இது. நிச்சயமா நாளைக்கு வரேன். நாளைக்கு கொஞ்சம் நிச்சயமா பேசுறேன். தேங்க்யூ பிரதர்.